வணக்கம். தமிழர் தொலைக்காட்சி சார்பாக நமது திராவிட இயக்க தலைவர் ஓவியம் ரஞ்சன் அவர்களை ஒரு முக்கியமான விஷயமாக இன்னைக்கு நேர்காணலுக்கு வந்திருக்கோம். வணக்கம். வணக்கம். எனக்கு இன்னைக்கு ஜனவரி 23 இது ஒரு கருப்பு தினம் என்று சொல்லுவாங்க. ஏன்னா 1999 கிரகாம் டென்னிஸ் என்பவர் தொழில்நோய்களுக்காக நிறைய பாடுபட்டவர். ஒடிசா மாநிலத்தில் இது தலைமையிடமா வச்சு பண்ணி ஆஸ்திரேலியால இருந்து வந்த ஒரு பெரிய அவர் இன்னைக்கு எரித்து கொன்ற நாள். அதை பத்தி கொஞ்சம் நீங்க ஒரு தியாக தீபத்தையே வேரோடு அழித்த நாள் என்றுதான் நம்ம சொல்லலாம். தியாக தீபத்தை வேரோடு அழித்த நாள் இன்னைக்கு. கிரஹாம் ஸ்டான்ஸ் என்றவர் ஆஸ்திரேலியால இருந்து வந்த ஒரு பெரிய மிஷினரி. அவர் தன் பிள்ளைகள் 2 பிள்ளைகள் ஊட்டியில படிச்சுட்டு இருக்காங்க. தன் மனைவியோட சோசியல் சர்வீஸ் செய்யறாரு. அதாவது அந்த தொழில்நோயாளிகளுக்கு உங்களுக்கே தெரியும், எத்தனையோ மிஷினரிஸ் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. இவருக்குன்னு ஒரு ஆசிரமம் வச்சு அங்க போய் மருத்துவத்தை ஃப்ரீயா கொடுத்து மக்களோட மக்களா அந்த அவங்களுடைய லாங்குவேஜை கத்துக்கிட்டு, அவங்களுடைய பாஷைகளை கத்துக்கிட்டு, அந்த ஒடிசா பாஷைகளை கத்துக்கிட்டு அவங்களுடைய ஒரு நாள் போய் ஒரு கேம்ப் அட்டன் பண்ணிட்டு வராரு. நைட்டு குளிரா இருக்கேன்னு இந்த ஜீப்புக்குள்ளேயே தான் 2 மகன்களோட லீவுக்கு வந்த மகன்களோட யாரோ தாரா சிங், இந்த பஜ்ரங் தள் ஆக்டிவிஸ்ட் அவன் தாரா சிங் அவரோட தலைமையில கும்பல் ஃபுல்லா, தாரா சிங்கோடைய கும்பல் ஃபுல்லா பெட்ரோலை ஊத்தி அந்த வண்டியை ஃபுல்லா எரிச்சு அந்த 2 மகன்கள் துடிக்க இறந்தாங்க. எதுக்காக எரிச்சாங்க? அதாவது இவர் கிறிஸ்டியானிட்டியை பரப்புறாருன்னு. அந்த தாரா சிங் சொல்றீங்க இல்லையா, அவர் RSS இயக்கத்தை அதனால மதத்தை கொலை பண்றாங்க. இவரை கொலை பண்றாங்க. இது மாதிரிலாம் இந்தியா ஒரு சமதர்மம். எல்லாரும் அனைவருக்கும் அனைத்து சொந்தம் என்று சொல்றாங்க. இந்திய மக்கள் எந்த எல்லைனாலும் எந்த மாநிலத்தினாலும் வாழலாம். அப்படி இருக்க சூழ்நிலையில ஒரு ஃபாரினர்ஸ் இந்திய மக்களுக்காகத்தானே இவர் சேவை செய்யறாரு. அப்படியா இருக்கிறது எப்படி இந்த மாதிரி மக்கள் அண்ணான்னு கூப்பிடுவாங்களாம், அவர் அண்ணான்னு கூப்பிடுவாங்களாம். அவ்வளவு அழகா மொழிகளை கத்துக்கிட்டு அவங்களோட இருக்கிறவங்க போய் நைட்டோட நைட்டா இம்மையா பொழுதுல எரிச்சிட்டாங்க. அதுல என்ன ஒரு பெரிய விஷயம், உலகமே வியந்து பார்த்த விஷயம்னா, எரிச்சு தன்னுடைய கணவனும் பிள்ளைகளையும் இழந்துட்டு அந்த அம்மாவை கேட்டாங்க. ஒரே வார்த்தை அந்த அம்மா சொன்னாங்க, நான் அவர்களை மன்னிச்சிடுறேன். அவங்க ஒய்ஃப் அந்த மன்னிக்கிறாங்க. கொலை பண்ணவன அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க, என்னுடைய கணவரும் எனக்கு குழந்தைகள் நான் இழந்துட்டேன். கடவுள் அவங்கள மன்னிக்கணும், நானும் மன்னிச்சுட்டேன், அவங்க மனம் திருந்தணும். யாரு திருந்தணும்? அந்த கொலையாளி RSS குரூப். அந்த கொலையாளிகள் மனம் திருந்தணும்னு அந்த அம்மா ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அது பாவ மன்னிப்பு மாதிரி. அது பெரிய ஒரு சாட்சி. இது கிறிஸ்தவ மதத்தை தூக்கி நிப்பாட்டிட்டாங்க அந்த அம்மா. ஒரு கிறிஸ்டியானிட்டியில பைபிள்ல forgive, அந்த அம்மா அதான் சொல்லுது, forgive the attackers, I have forgiven the attackers. நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு. மன்னிச்சுட்டு விட்டுட்டீங்கன்னா அப்புறம் மறுபடியும் இதே தவிர இந்த தப்பை செய்ய மாட்டாங்க. இல்ல இந்த அம்மாவுடைய பெருந்தன்மை பாருங்க. அதாவது நான் அவங்கள மன்னிச்சுட்டேன். அதனால கீழ்கோர்ட் என்ன பண்ணுச்சு, அந்த மர்டரஸ்க்கு அந்த பஜ்ரங்க தாழ்வுடைய மர்டரஸ் தாரா சிங் அந்த குரூப்புக்கு எல்லாமே மரண தண்டனை கொடுத்துச்சு. அப்புறம் திரும்பவும் என்ன பண்ணுச்சு, ஏன்னா இவங்களே மன்னிச்சுட்டாங்க, சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுச்சு, ஆயுள் தண்டனை கொடுத்துருச்சு அவங்களுக்கு. ஆனாலும் இந்த அம்மா பாதிக்கப்பட்டாலும் நீதியின் பிரகாரம் நான் இவரை மன்னிச்சுட்டேன்னு சொன்னாலும் ஆனா நீதிமன்றம் விடல. ஆமா, நீதிமன்றத்துல அதுதான் இந்த இந்திய மக்களுடைய ஒரு மனம். நம்ம எப்படி போனோம் இல்லையா, ஒய்ஃப் பண்றவங்க கோர்ட்டுக்கு போய் சொல்லியிருப்பாங்க, ஐயா forgive the attackers இருப்பாங்க. அன்னைக்கு இருந்த நீதிமன்றம் நீதியை சரியா வழங்கிருக்கு. கீழ்கோர்ட்டு தூக்கு தண்டனை கொடுத்தாலும் மேல்கோர்ட்டு அதை பாவம் முடிச்சுட்டு அவங்க சொன்னதுனால இது கொடுத்துருக்காங்க, ஆயுள் தண்டனை. ஆனா இன்னைக்கு நீதிமன்றம் அப்படி நடக்குதா? நீதிமன்றத்தையே பாஜக தன் கையில வச்சுக்கிட்டு பயங்கரமா எல்லாத்தையும் பிளைன் பண்ணி எல்லா மாநிலத்திலும் ஒரு அட்டாக் முறை அரசு அந்த எந்திரத்தின் மூலமாவே பண்றாங்க. இது எப்படி? இது 2000 நடந்தது. அப்புறம் என்னன்னா, அந்த மனித நேயத்தினுடைய தீபம் இன்னைக்கு நம்ம எழுதிட்டோம். அந்த அம்மா வன்முறை தான் இது கிடையாது, எது தீர்வு இல்லை. ஸோ வன்முறையை மன்னிப்பால் நான் வென்றேன் அப்படின்றது தான் சொல்லி அவங்களுக்கு 2005
ஒரு சமூக சேவைக்கான விருதை கொடுத்தாங்க. அது இல்லாம பாரத ரத்னா யாருக்கு இவருடைய கிரகாம் ஒய்ஃபை கொடுத்தாங்க. ஆமா, கிராமோடைய ஒய்ஃப் கொடுத்தாங்க. நல்ல விஷயம். இப்ப அப்ப அந்த விருதை கொடுத்தது வந்து பாஜக இந்திய அரசு கொடுத்துச்சு. இந்திய அரசு அந்த கிராம் ஸ்டான்ஸோட ஒய்ஃபை கூப்பிட்டு சமூக சேவைக்கான விருது பாரத ரத்னா விருதை வந்து கொடுத்தாங்க. கண்டிப்பா கொடுக்கணும். ஆமா, இவ்வளவு பெரிய தன்னுடைய குடும்பத்தை வந்து இழந்து மன்னிச்சு அவங்கள வந்து மன்னிச்சுட்டாங்கன்னும் போது அது ஒரு பெரிய விஷயம். இதை வந்து யாருமே வந்து இன்னைக்கு அவங்கள வந்து நம்ம கருப்பு தினமான அந்த இன்னைக்கு ஜனவரி 23 இன்னைக்கு 23 வந்து நம்ம கிரஹாம் ஸ்டான்ஸும் அந்த 2 குழந்தைங்கள வந்து எரிச்சதை நம்ம யாருமே மறக்க முடியாது. இன்னைக்கு வந்து நம்ம இந்த ஒரு பெரிய தியாகத்தை தீபத்தை வந்து வேரோடு அழித்த நாள்ன்றது நம்ம இன்னைக்கு அதை வந்து மனசுல ஒருவேளை இன்னைக்கு பிளான் பண்ணி இந்த விஷயத்த மறக்கடிக்கிறதுக்காக தமிழ்நாட்டுல பாரத பிரதமர் மோடி யாருமே மறக்க முடியாது. இன்னைக்கு மோடிஜி வராரு, இதை யாருமே மறக்க முடியாது. RSS ஒரு குரூப் தான் இந்த பஜ்ரங் தளோடைய இந்த அமைப்பு. யாருமே மறக்க முடியாது. இந்த கொலையை யாரும் மறக்க முடியுமா சொல்லுங்க? கொடூரமான கொலை. அந்த 2 குழந்தைங்களை வந்து அதை வந்து என்ன மனசுல நினைச்சிட்டு நைட்டு தூங்கிருக்கோம் அவங்க அப்பாவோட, அப்படியே பெட்ரோலை ஊற்றி அந்த ஜீப்பை எரிக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது இதெல்லாம் யாருமே மறக்க முடியாது. ஸோ இன்னைக்கு அந்த நாளை வந்து நாங்கள் துக்க நாளாக நாங்கள் அனுசரிக்கிறோம். அதனால அவர் மே சோல் ரெஸ்ட் இன் பீஸ். அந்த குழந்தைங்களுடைய அந்த அம்மாவுடைய சேவை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எங்க இருந்தாலும் அந்த அம்மா நல்லா இருக்கும். புகழ் என்று நல்லபடியா இருக்கணும்னு நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.